கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் by the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit. உங்களோடு எப்போதும் இருப்பதை It is always with you. நீங்கள் விசுவாசியுங்கள். Believe on it. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry is. நாம் யாவரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு ஊழியமாக இருக்கிறது. It is a ministry which we should unite and do this. இதிலே நீங்களும் ஒரு பங்காய் இருக்கிறீர்கள். I am saying this, you are also a partake of this ministry. அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். Surely God will bless according to your work. இந்த ஆண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், This year God has promised, உன்னை அதிசயங்களை காணப்பண்ணி சொன்னார். I will show you my wonders. அதனால் So நாம் யாவரும் all the people, அதிசயங்களை பார்ப்போம். we will see wonders happening in our life. காரணம் அவர் அதிசயமானவர். Reason, our God is a God of wonders. அவர் நாமும் அதிசயம். His name is miracle. அதனால் இந்த ஆண்டிலே So in this year, இந்த ஊழியத்தில் பங்கேற்கிற உங்களுக்கும் by partaking in this ministry, எங்களுக்கும் ourselves, நம் யாவருக்கும் for all, அதிசயம் உண்டு. surely there is a wonder. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Let's meditate on God's word today. லூக்காவின் சுவிசேஷம் Luke 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். chapter 9 verse 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? For what is a man advantaged if he gain the whole world and lose himself or be cast away? இன்றைக்கு எந்த மனுஷனும் Or whoever it is, லாபத்தை விரும்புகளாய் இருக்கிறார்கள். they like profit. யாரும் நஷ்டப்பட விரும்பவே மாட்டார்கள். No one likes to be get destroyed or get lost. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகள் கூட When you look at the developing countries also, தங்களுக்கு லாபம் வர வேண்டும் என்று சொல்லி they should seem like getting a profit. காரியங்களை செய்வதை பார்க்க முடியும். They will do many kind of works. ஆனால் வேதத்திலே But in the Bible, தேவன் சொல்கிறார், God is saying, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் if a man is an take advantage, தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் if he gain the whole world and lost himself அவனுக்கு லாபம் என்ன? or be cast away, what profit it is? அவன் அநேகத்தை அவன் ஆதாயப்படுத்துகிறான். Even though he acquired everything, ஆனால் தன்னைத்தானே அவன் கெடுத்து நஷ்டப்படுத்துகிறான். but he has lost himself and been cast away means தன்னை கெடுத்துக் கொள்கிறான். what it is to lose himself. தன்னை கெடுப்பதினாலே By losing ஒரு himself, பெரிய தலைவன் தேசத்தையும் கெடுக்கின்றான். a great leader has been spoiling the entire nation. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே So in this life, நம்மை கெடுப்பதினாலே by getting loose, லாபத்தை அல்ல not profiting, நஷ்டத்தை தான் பார்ப்பார்கள். they're seeing loss in their life. இன்றைக்கு When you look at this world, உலகத்தில் பார்க்கின்ற போது we can see in this world, ஒவ்வொரு உலகத்தினுடைய பெரிய பெரிய தலைவர்கள் all the peoples around the world, மற்றவர்களை சிந்திக்காதபடிக்கு the leaders, they have been not thinking about the people, தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை சிந்திக்காதபடிக்கு the people which they have been getting elected, தங்களை தாங்களே சிந்தித்து they are remembering themselves தங்களை கெடுப்பதினாலே, by spoiling themselves. தங்களுடைய சுயம் சொல்வதை கேட்டு கெடுப்பதினாலே, They are listening to their own voices and getting spoiled. தங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் நடக்க விரும்புவதினாலே They are walking on with their own desires. அவர்களுக்கும் லாபம் இல்லை. They are also not getting profited. மற்றவர்களுக்கும் லாபம் இல்லாதபடிக்கு The people are also getting not நஷ்டம். profited. They are facing losses. நஷ்டத்தின் மூலமாய் கஷ்டம், By getting losses, they have been in a difficulty. கஷ்டத்தின் மூலமாய் பஞ்சம். Through the difficulty, they are facing a famine. இப்படியாகத்தான் உலகத்தில் பார்க்கிறோம். Like this kind of pattern we are seeing in this இன்றைக்கு world. உலகத்தை பார்க்கின்ற போது When we look out in this world, மூன்றாம் உலகப் போர் வரும்படியான சூழ்நிலைகள் இருக்கிறது. there is a situation which we can see, able to see World War III may come. ஆனால் தேவ ஜனங்களாகிய நாமோ, But godly people like us, உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களும் all the godly people around in the world, தேவனை நோக்கி பார்க்கின்ற போது when we looking unto God, அவர் ஒருவர் தான் மாற்றத்தை கொடுக்க முடியும். He is the one can bring a change in them. உலகத்திலே In this world, 2 யுத்தங்கள், 2 உலகப் போரை சதித்திருக்கிறது. 2 world wars they faced. இந்த மூன்றாவது உலகப் போர் என்பது But when you look at this 3rd world war means, முழுமையாக உலகத்தை அழிக்கும்படியாக இருக்கும். it will be entirely destroying this world. அதனால் So தன்னைத்தான் கெடுத்துக் கொள்கிற யாராலும் the one who is spoiling himself, லாபத்தை கொடுக்கவே முடியாது. they can never give a profit to the world. அதனால் நாம் So உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக we
God's people, for the leaders out in the world, உலகத்தை ஆள்கிற தலைவர்களுக்காக the leaders who have been ruling this world. ஜெபிப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. It is our duty and responsibility to pray for them. தேவன் இருதயங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். God is able to change the hearts of people. அவர்களை மாற்றினால்தான் When their hearts have been changed, உலகத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். the world shall receive peace. அவர்களுக்குள்ளாக தங்களை நஷ்டப்படுத்திக் கொள்ள யோசித்தால் They are thinking to get lost themselves. மக்களை யோசிக்காதபடிக்கு They are not thinking about the people, தங்களுடைய கோபத்தையோ their anger. தங்கள் வைராக்கியத்தையோ காண்பித்தால் They want to show their zeal to the world. லாபம் யாருக்குமே இருக்காது. Nothing profit can be. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். That is what it means. லாபம் என்ன என்று சொல்லி It is also saying what நம் வாழ்க்கையில் கூட in our life. நம்மை நாமே யோசிக்காதபடிக்கு Let us not consider ourselves. பிறரை யோசிப்போம். Let us consider others. அதன் மூலமாக Through that, நமக்குள்ளாக ஒரு லாபத்தை பார்ப்போம். that brings a profit in our life. லாபம் என்று சொன்னால் When we say profit, நமக்குள்ளே ஒரு நன்மையை பார்ப்போம், we can able to see a goodness. மகிழ்ச்சியை பார்ப்போம், We will see a joy. சந்தோஷத்தை பார்ப்போம். We will see a happiness. நமக்குள் பார்க்கிற அந்த அனுபவம் All this experience will, அநேகருக்கு நாம் கொடுக்க முடியும். we can able to share to others. தேவன் சொல்கிற வார்த்தைகளிலே All the words God said will be, குறிப்பாக இயேசுக்கு சொன்ன வார்த்தைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். and we are looking at the words Jesus said அவருடைய வார்த்தை மூலமாக through His word. இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, Not only for this world, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, in our personal life, குடும்பங்களிலே in our families. எந்த விதமான சமாதான குலைச்சல் வராதபடிக்கு, There is no, without peace, விரோதங்கள் வராதபடிக்கு, there is no emotions. நாம் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு Never be put to loss. நன்மையை பெற்றுக்கொள்ள We will acquire good. ஒப்பு கொடுப்போம். Let us surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, லாபம் என்ன என்று பார்க்கிறோம். as we see what profit is He giving, தன்னைத்தானே the one who கெடுத்தால் who gets lost, நஷ்டம்தான் ஐயா. it is a loss. என்னை நான் கெடுத்து விடாதபடிக்கு, I will never be lost. எனக்குள்ளே கோபத்தை வைத்துக் கொள்ளாதபடிக்கு, I don't have anger, Lord. எனக்குள்ளே விரோதத்தை வைத்துக் கொள்ளாதபடிக்கு, Not I should keep any. தேவனே சமாதானத்தை எனக்குள் கொடுப்பீராக. God, give me peace today. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்த அனுபவம் வர வேண்டும். Lord, let every family ஒரு receive நாட்டை ஆளுகிற ஒரு தனிப்பட்ட மனிதன் மூலமாக the one who is ruling this entire world. தேசத்தில் உள்ள ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் அழிவதை பார்க்கிற ஐயா. Every people in the nation are getting destroyed. அந்த காரியம் வராதபடிக்கு, Not that things happen தனிப்பட்ட எங்கள் வாழ்வின் மூலமாகவும் in our personal life, Lord. மற்றவர்களுக்கு அழிவு வராதபடிக்கு Through any destruction, தேவன் அற்புதம் செய்வீராக. do a wonders, Lord. லீபால துருபயாதியா, We thank you, Lord. எங்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. Use us, Lord. தேவ ஜனங்கள் மூலமாக Through God's people, தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. Lord, bring a change in the உலகத்தில் ஒரு nations. சமாதானத்தை கொடுப்பீராக. Give a peace to the world. ரீகாபால சந்தரபா, We thank you for உலகத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. Lord, give us peace to the world. சீக்கிரமாக இந்த யுத்தங்கள் ஆண்டவரே கர்த்தாவே குறைய வேண்டும் ஐயா. Very soon the war will come to an end, Lord. ஆண்டவரே, பெரிய பெரிய தேசத்துக்குள் இருக்கிற தலைவருடைய மனதிலே மாற்றத்தை கொடுங்க ராஜா. Lord, bring a change in that. அற்புதம் செய்யுங்க. Do a wonder. சமதில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.